இந்த கிராண்ட் ஃபினாலேயில் 2 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய சிக்னேச்சர் ரவுண்ட் வினா விடை வேட்டை ஆரம்பம். முதல்ல 10 கேள்விகள் இருக்குது இந்த வினா விடை வேட்டையில். இந்த 10 கேள்விகளுமே டைரக்ட் பஸர் கொஸ்டின்ஸ். ஓகேயா? இந்த டைரக்ட் பஸர் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னா சரியான விடைன்னு சொல்லுவேன், தவறாக ஆன்சர் பண்ணிங்கன்னா தவறான விடைன்னு சொல்லுவேன். ஆனால் சரியான விடை எதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த 10 கேள்விகளுக்கும் அத்தனை கேள்விகளுக்குமே ஒரு இன்டர்லிங்கிங், ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு தீம் இருக்குது. ஸோ இந்த கேள்விகள் 10 கேள்விகளையும் நீங்கள் பஸரில் ஆன்சர் பண்ணலாம். இதில் தீமை நீங்கள் எந்த நிலையில் வேணால் எனக்கு எழுதி காட்டணும். எந்த நிலையில் வேணால் நீங்கள் எழுதி காட்டலாம். நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக எழுதுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு மதிப்பெண்கள் கூடிக்கிட்டே இருக்கும். அதாவது 1-2 கேள்விகளுக்குள்ளேயே நீங்கள் தீமை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும், அல்லது 20 மதிப்பெண்கள் இழப்பீங்க. 3வது 4வது கேள்விகளுக்குள்ளாக நீங்கள் தீமை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 20 மதிப்பெண்கள் கிடைக்கும், அல்லது 15 மதிப்பெண்களை இழப்பீங்க. 5வது 6வது கேள்விகளை கேட்ட பின் நீங்கள் தீமை எழுதி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐதர் +15 ஆர் அது தவறான தீமாக இருந்தால் -10. 7வது 8வது கேள்விகளில் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் தீமை கண்டுபிடிச்சிங்கன்னா +10 -5. 9 and 10th கேள்விகளுக்கு அப்புறம் +5 மைனஸ் எதுவும் இல்லை. ஸ்டெப் 2 முறையிலான இந்த வினா விடை வேட்டை சுற்றின் முதல் கேள்வி. இது ஒரு விஷுவல். இந்த விஷுவலை பாருங்கள், ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஜெயேந்திரா பஸர் அமைத்திருக்காங்க. என்ன பதில்? இட்ஸ் ஜானஸ். ஜானஸ். யார் ஜானஸ்? இஸ் a god of beginning and ending. எஸ், துவக்கங்களின் ரோமானிய கடவுளான ஜானஸ் என்பது சரியான விடை. இந்த சுற்றின் 2வது வினா. ஆட்டுக்கீடா வாகனம் ஏறி 7 கரங்கள் கொண்ட இந்திய கடவுள் யார்? SBOS சூரிய பகவான். அது தவறான விடை. சரியான விடையை நான் சொல்ல முடியாது, ஏன்னா இதில் தீமு இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நான் இதில் என்ன விடைங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் சூரிய பகவான் என்பது தவறான விடை என்பதால் நீங்கள் 5 மதிப்பெண்களை இழக்கிறீங்க. 3வது கேள்வி. எந்த வேதியியல் பொருளுக்கு கிரேக்க மொழியில் கல், ஸ்டோன் என்று பொருள்படும்? பெத்திட் செமினர். லித்தியம். லித்தியம் என்பது மிக சரியான விடை. அதுக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்களை நீங்கள் பெறுவீங்க. 4வது கேள்வி உங்களுக்கு மறுபடியும் ஒரு விஷுவல். விஷுவலில் பார்ப்பவர்களை அடையாளம் காட்டுங்கள். யார் இவர்கள்? மகரிஷி வித்யாமந்திர் சொல்லுங்க. வார்னர் பிரதர்ஸ். வார்னர் பிரதர்ஸ், திரையுலகத்தை சேர்ந்த வார்னர் பிரதர்ஸ் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க. சரியான விடை. 5வது கேள்வி. 65 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய அலுவலகம் எது? Which is the biggest office in the world? Yes, Petit Seminar. Pentagon. The Pentagon. அமெரிக்காவில் அமைந்துள்ள பென்டகன் என்பதுதான் சரியான விடை. 10 மதிப்பெண்கள். 6வது கேள்வி மீண்டும் உங்களுக்கு ஒரு விஷுவல் க்ளூ. ஐடென்டிஃபை. எந்த கம்பெனி என்று சொல்லுங்கள். விஷுவலை பாருங்கள். எந்த நிறுவனம் என்று சொல்லுங்கள். எஸ், மகரிஷி வித்யாமந்திர். மோட்டோரோலா. இது நீங்கள் விஷுவலில் பார்த்து கொண்டிருப்பது மார்டின் கூப்பர். 10 மதிப்பெண்கள். சரியான விடை. இதுவரை எல்லா கேள்விகளுமே அட்டம் பண்ணாமல் போகல. இதில் யாராவது இது வரைக்கும் தீம் சொல்ல தயாராக இருக்கீங்களா? எனிபடி காட் த தீம்? இப்போ நீங்கள் தீமை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 15 மதிப்பெண்கள் கிடைக்கும். தீம் சொல்ல விரும்புகிறீங்களா? அது சரியான பதிலாக இருந்தால் உங்களுக்கு 15 மதிப்பெண்கள் போனஸாக கிடைக்கும்.
அப்படி அது சரியாக இல்லை, தவறான பதில்னா 10 மதிப்பெண்களை இழப்பீங்க. தயாராக இருக்கீங்களா? நான் வரட்டுமா? வரும். சரி, நான் உங்களுடைய நீங்கள் எனக்கு தீமை எழுதி காமிச்சிருக்கீங்க பெட்டிட் செமினார். நீங்கள் நேர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் அதை படித்தேன். உங்களுக்கு 15 மதிப்பெண்கள் பெட்டிட் செமினார். ஆறு கேள்விகளில் அவங்க வந்து தீமை கிராக் பண்ணிட்டாங்க. ஸோ தே காட் 15 போனஸ் பாயிண்ட்ஸ். எஸ் ஜெயேந்திரா, ட்ரை பண்ணலாமா இப்போ? நீங்கள் இப்போ தீம் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, ஐ யூ ரெடி? எழுதிட்டீங்களா? நான் வந்து பார்க்கலாமா? 6 கேள்விகளின் முடிவில் திருநெல்வேலி ஜெயேந்திரா கோல்டன் ஜூபிலி பள்ளி மாணவர்களும் தீமோட ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட தீமை பார்க்கலாம். டீட்டெயில்டாக ஆன்சர் எழுதணுமா? எது டீட்டெயிலாக தான் வேணும், டீட்டெயிலாக வேணும். பெட்டிட் செமினார் வந்து ஒரு பதில் எழுதியிருந்தாங்க, அதுக்கு நான் அவங்களுக்கு 15 மதிப்பெண்கள் கொடுத்தேன். உங்களுக்கு நான் வந்து அதே 15 மதிப்பெண்களை கொடுக்குறேன். இப்போ நான் 7வது கேள்விக்கு போகிறேன். தயாராக இருங்க. என்னுடைய 7வது கேள்வி, இது ஒரு விஷுவல். நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஆஸ்கர் விருதுகள் எந்த படத்திற்காக வழங்கப்பட்டவை? சொல்லுங்க மகரிஷி வித்யாமன். Snow White and the Seven Dwarfs. Snow White என்ற 7 Go for the theme also. You will go for the theme also. Okay. Snow White and the Seven Dwarfs என்பது சரியான விடை. அது மட்டும் இல்லாம இவங்க எழுதியிருக்கிற ஒரு லாஜிக்கும் ரொம்ப அழகா பொருந்தி வருது. நீங்கள் வேற ஒரு லாஜிக் வச்சு நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஆன்சர் எல்லாத்துக்கும் சேம் தான், அதை நீங்கள் கொண்டு வந்த லாஜிக் மட்டும்தான் வேற. அதனால் உங்களுடைய தீமும் கரெக்ட். உங்களுக்கு 10 போனஸ் மதிப்பெண்கள். போனஸ் மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க மகரிஷி வித்யா மந்திர். ஏன்னா அவங்க 7 கேள்விகளுக்கு அப்புறம் பதில் சொல்லியிருக்காங்க. 8வது கேள்வி, கடிகாச்சலம், பாண்டுரங்க மகாத்மியம் ஆகிய நூல்களை எழுதிய புலவர் கார்லபதி ராமகிருஷ்ணுடுவை நாம் எவ்வாறு அறிவோம்? எஸ் ஜெயேந்திரா கோல்டன் ஜூப்ளி. தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயோட அஷ்டதிக்கஜாஸ்ல அவர் ஒருத்தர். தெனாலிராமன் என்பது சரியான விடை. அதற்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். 9வது கேள்வி, வீடியோவை பாருங்க, ஐடென்டிஃபை. ராஜவீர பிரதாதே வந்தேனே எந்த படம்? ஜெயேந்திரா சொல்லுங்க. நவராத்திரி. நவராத்திரி என்பது மிகவும் சரியான விடை. மறுபடியும் 10 மதிப்பெண்கள். கடைசி கேள்வி, வினா விடை வேட்டை சுற்றின் இந்த 10வது கேள்வி, பொன்னியின் புதல்வன் என்ற நூல் யாருடைய வாழ்க்கை வரலாறு? எஸ் பெட்டிட் செமினார். கல்கி. கல்கி என்பது சரியான விடை. So let me tell you the connect now. The connection is numbers from 1 to 10. ஃபஸ்ட்டு நாம் வந்து ஒரு விஷுவல் பார்த்தோம். அந்த விஷுவல் வந்து ஜானஸ், துவக்கங்களின் ரொமானிய கடவுள். ஜானுவரி இஸ் மந்த் நம்பர் 1. ஆட்டுக்கிடா வாகனம் ஏறி 7 கரங்கள் கொண்ட இந்திய கடவுள் யார்? அதற்கு பதில் அக்னி. அக்னி பகவானுக்கு 2 முகங்கள் 2. எந்த வேதியியல் பொருளுக்கு கிரேக்க மொழியில் கல் என்று பொருள்படும்? லித்தியம். லித்தியமின் அட்டாமிக் நம்பர் 3. விஷுவல் நீங்கள் பார்த்தீங்க, அதில் 4 பேர் இருந்தாங்க. வார்னர் பிரதர்ஸுங்கிறது ஆன்சர், பட் அதில் 4 பேர் இருந்தாங்க. வார்னர் பிரதர்ஸ் 4. பென்டகன். 5வது கேள்வி வந்து உலகின் மிகப்பெரிய அலுவலகம் எது? பென்டகன். பென்டகன் என்பது ஒரு 5 பக்கங்கள் கொண்ட ஒரு வடிவம். ஸோ 5.
6வது வந்து மோட்டரோலா. 6 சிக்மாவை அறிமுகப்படுத்தியவர்கள். ஆஸ்கர் அவார்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஸ்கர் இருந்தது, அது பக்கத்தில் குட்டி 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 குட்டியாக 7 சின்ன ஆஸ்கர். பெரிய ஆஸ்கர் வந்து ஸ்னோ ஒயிட்டுக்கு, 7 குட்டி ஆஸ்கர் வந்து அந்த 7 குள்ளர்களுக்கு. ஸோ ஸ்னோ ஒயிட் அந்த 7 dwarfsங்கிறது வந்து அந்த 7 குள்ளர்கள் 7. கிருஷ்ணதேவராயருடைய 8 வல்லுநர்கள் அவருடைய தர்பாரில் இருந்தாங்க. அந்த 8 வல்லுநர்களில் தெனாலிராமன் முக்கியமானவர். ஸோ அங்கே தான் வந்து அந்த 8ங்கிற கனெக்ஷன் வருது. 9 அஃப்கோர்ஸ் நவராத்திரி, அதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும், அதுக்கு வந்து விளக்கமே தேவையில்லை. 10வது கல்கி, விஷ்ணுவின் 10வது அவதாரமாக கல்கி அவதாரம் கருதப்படுகிறது. ஸோ அங்கே 10ங்கிறது வருது. ஸோ திஸ் இஸ் நம்பர்ஸ் 1 to 10. இப்போ வந்து ஒரு பிரேக் போகிறோம். பிரேக் அப்புறம் நம்ம வந்து என்ன சுற்றுக்கு விளையாட போகிறோம்? வானவில் சுற்று. 3 ரவுண்ட்ஸ் வந்து போயிருக்கு. இப்போ இது 4வது ரவுண்ட். எல்லாருக்கும் ஏற்கனவே பரிச்சயமான வானவில் சுற்று. நான் உங்களை 1லேருந்து 7க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை கேட்க போகிறேன். நீங்கள் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு எந்த துறைங்கிற கிரிட் என்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு அணியும் தேர்ந்தெடுத்த அந்த நம்பருக்கான உரித்தான துறையை நான் சொல்லுவேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச துறை இல்லை பலவீனமான துறை எப்படியா இருந்தாலும் ஒரு ஈஸி கொஸ்டின் கேட்கலாம், இல்லைனா ஒரு டஃப் கொஸ்டின் கேட்கலாம். இஃப் யூ கோ ஃபார் அன் ஈஸி கொஸ்டின், நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 10 பாயிண்ட். ஆன்சர் பண்ணலை இல்லை தவறாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் யூ கோ ஃபார் த டஃப் கொஸ்டின், நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 20 பாயிண்ட்ஸ், தவறாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 10 பாயிண்ட். அண்ட் தென் கொஸ்டின் வில் பாஸ் டு அதர் டீம்ஸ் ஃபார் 10 பாயிண்ட்ஸ். நீங்கள் என்ன மாதிரி சாய்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் டீச்சர்ஸையும் தாராளமாக கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் பெட்டிட் செமினார். பெட்டிட் செமினார் 1லேருந்து 7க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள். 7. நீங்கள் 7வது நம்பரை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய துறை மித்தாலஜி, இந்தியன் மித்தாலஜி. ஸோ இதுதான் உங்களுக்கான துறை. இப்போ உங்களுக்கான சாய்ஸ் ஈஸி கொஸ்டின் வேணுமா, டஃப் கொஸ்டின் வேணுமா? ஈஸி. பதில் சொன்னா ஈஸி தான். ஈஸி பதில் சொன்னால் 10 பாயிண்ட், பதில் சொல்லலைன்னா கொஸ்டின் பாசஸ். உங்களுக்கான கேள்வி திரை. மகாபாரதத்தில் அனந்த விஜயம், பௌந்திரம், தேவதத்தம், சுகோஷம், மணிபுஷ்பகம் இவை 5ம் என்ன? தெரியுதா? சொல்லுங்க. பாண்டவர்களோட வாகனங்கள். பாண்டவர்களின் வாகனங்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த விடை தவறான விடை. மாரிஷி வித்யா மந்திர். 5 பாண்டவர்களின் 5 பாண்டவாஸ் கான்சஸ். Conch. நீங்க காஞ்சுங்கிறது சங்கு. சங்கு. சரியான விடை. இப்போ உங்களுக்கான நேரடி கேள்வியும் வருது. Choose a number between 1 and 7. 6. 6க்கான துறை விளையாட்டு. விளையாட்டு ஓகேவா? எஸ். ஈஸியா டஃபா? ஈஸி தான். நோ ரிஸ்க். என்ன? எனக்கு ஒரு டவுட். டிஃபிகல்ட் சூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லாமல் இருந்தால் நெகட்டிவ் கொடுப்போம். டிஃபிகல்ட் சூஸ் பண்ணால் -10. சொல்லாமல் இருந்தால் எப்படி? சொல்லாமல் இருந்தால் தவறாக சொன்னால் எல்லாம் ஒன்று தாங்க. சரி. Easy. 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் டிஃபிகல்ட் சூஸ் பண்ணணும். காமேஷ் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ஸ்போர்ட்ஸ். ரிஸ்க் எடுக்கலாமான்னு பார்த்தேன், பட் இஃப் தே டோன்ட் வாண்ட் நோ, ஈஸி. நீங்களும் வந்து ஈஸி கேள்வி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கேள்வி திரையில். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு தலைமை வகித்த முதல் தமிழர் யார்? ஈஸி தான். ஈஸின்னு கேட்டிங்க, ஈஸி தான். Venkatraghvan. சுழற்பந்து வீச்சாளர் வெங்கட்ராகவன். அம்பையராக தான் நமக்கெல்லாம் தெரியும். நீங்கள் அவரை கேப்டன்னு சொல்கிறீங்க. சரியான விடை. 10 மதிப்பெண்கள். இப்போ 2 பேருமே வந்து அவங்களோட கேள்விகளை பதில் சொல்லி நல்லா தூக்கியிருக்காங்க. 3வது கேள்வி நேரடி கேள்வி. SBOA பள்ளிக்கு உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? வாட் நம்பர் டு யூ வாண்ட்? 2. யோர் டாபிக் இஸ் பிஸ்னஸ். சரி, அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வச்சே உங்களுக்கு ஈஸி தான் வேணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் ஈஸி தான்.
New area for them. நியூ ஏரியா ஃபார் யூ. சரி, உங்களுக்கான கேள்வி திரையில். எந்த பன்னாட்டு நிறுவனத்தின் 2 எழுத்து பெயர் டாஸ் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஆல் தி அதர் டீம்ஸ் நோ. ஸோ உங்களுக்கு தெரியலன்னா நான் க்ளூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் தெரியும். ஸோ ஐ கான்ட் கிவ். LG. எல்ஜி. லக்கி கோல்ட் ஸ்டார் என்பது தவறான விடை. ஆனால் உங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை, தவறான விடை. பட் question passes for 10 points to Sri Jayendra. HP. HP stands for? Hewlett Packard. ஸோ அது பிஹெச்ஆ இருக்கணுமா ஹெச்பியா இருக்கணுமா அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு டிசைட் பண்ண முடியல. ஃபைனலி த டாஸ் டிசைடட் இன் ஹெச்பிஸ் ஃபேவர். சரியான விடை 10 மதிப்பெண்கள். இப்போ உங்களுக்கான நேரடி கேள்வி. இப்போ மீதம் இருக்கிற 4 எண்களில் ஒரு எண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். 1 உங்களுக்கான துறை கலை, கலாச்சாரம், இலக்கியம் சம்பந்தப்பட்டது. த கிரேட் ஆர்ட்ஸ், த ஃபைன் ஆர்ட். ஈஸி தான். ஈஸி தான், ரிஸ்க் எடுக்க விரும்பல. சரி, உங்களுக்கான கேள்வியும் திரையில். யார் வரைந்த ஓவியத்தின் பெயர் என்ன? Scream by Edward Munch. முழு 10 மதிப்பெண்கள். சரியான விடை. Let us see the scores. கடைநிலையில் SBOA ஸ்கூல் நீங்கள் வந்து 15 மதிப்பெண்களோடு இருக்கீங்க. பெத்தித் செமினர் 45 பாயிண்ட்ஸோடு இருக்கீங்க. மகரிஷி வித்யாமந்திர் நீங்கள் 90ல் இருக்கீங்க. ஜெயந்திரா கோல்டன் ஜூப்ளி நீங்கள் 105ல் இருக்கீங்க. உங்களுக்குள்ள வித்தியாசம் 2 கேள்விகள். 2 கேள்விகளுக்கு பதில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் முதலிடத்துக்கு வருவீங்க. முதலிடம் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்குது. செமிஃபைனலில் உட்காந்த மாதிரி பஸரில் ரிலாக்ஸாக நீங்கள் உட்காந்துருக்க முடியாது. இது வந்து ஒரு சிண்டுபிடி சண்டையாக தான் இருக்க போகுது. ஹேண்ட்ஸ் ஆன் யோர் பஸர்ஸ். 10 செகண்ட் முத்தம். 10 செகண்ட் முத்தத்தில் 10 வினாடிகளில் சரியான பதில் சொன்னால் 10 மதிப்பெண்கள். தவறான பதிலுக்கு 10 மதிப்பெண்களை இழப்பீர்கள். கவனமாக ஆடுங்கள். முதல் கேள்வி இதோ. பாண்டோராவின் பெட்டியை திறந்த பொழுது இவை வெளிப்பட்டது. மகரிஷி வித்யாமந்திர் ஆன்சர் சொல்லுங்க. ஒரு ஆன்சர் சொல்லுங்க. நான் கேள்வியை முடிக்கல, நீங்க பதில சொல்லுங்க. பாண்டோரா பாக்ஸ் ஓபன் பண்ணோனே என்ன வந்தது? வெளில வந்தது. இல்லை, நீங்க பஸரை பிரஸ் பண்ணி பதில சொல்லல. பஸரில் வந்து கேள்வி வந்து பாஸ் ஆகாது. 10 மதிப்பெண்களை இழக்கிறீங்க மகரிஷி வித்யாமந்திர். 10 மதிப்பெண்களை இழக்கிறீங்க. நான் இப்போ வந்து கேள்வியை முழுசாக முடிக்கிறேன். பாண்டோராவின் பெட்டியை திறந்த பொழுது இவை வெளிப்பட்டன. டிசீஸ், டிசாஸ்டர், சாரோ. எஞ்சி இருந்தது என்ன? ஏன் பதில் சொல்லலை? ஏன் நீங்கள் அதை சொல்லலை? அதை சொல்லியிருந்தா நீங்கள் வந்து அவங்கள எட்டி பிடிச்சிருக்கலாம். சரி, 2வது கேள்வி. விஷுவலை பாருங்கள். ஐடென்டிஃபை த பர்சனாலிட்டி. யார் இவர்? எஸ், பெட்டிட் செமினர். மில்கா சிங். மில்கா சிங் இல்லை. ஆனால் மில்கா சிங்கு தான் இந்த டர்பனை இந்த விளையாட்டு வீரருக்கு கட்டி விட்டது. ஜெஸ்ஸி ஓவன்ஸ் என்பது சரியான விடை. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஜெஸ்ஸி ஓவன்ஸ், பார்த்தா தெரியலையா ஜெஸ்ஸி ஓவன்ஸை? 3வது கேள்வி. தி அல்டிமேட் மெஷின் என்று லியோனார்டோ டாவின்சி எதை குறிப்பிட்டார்? பெட்டிட் செமினர். தி அல்டிமேட் மெஷின் என்று எதை லியோனார்டோ டாவின்சி குறிப்பிட்டார்? Tanks. எதுங்க? Tanks. டேங்க்ஸ். போர்லெல்லாம் வருமே டேங்க். டேங்கி. இல்லை, இல்லை, தவறான விடை. Helicopter. இல்லை. பாராசூட், ஹெலிகாப்டர், சிசர்ஸ். இங்கே எல்லாரும் எல்லா விதமாக சொல்லிட்டீங்க. இது இவ்வளோ ஒரு கடினமான கேள்வியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் அல்டிமேட் மெஷின் குறிப்பிட்டது பிரெயின், த ஹியூமன் பாடி. 70 வருஷம் 80 வருஷம் எப்படி எப்படி இயங்குதுன்னு நமக்கே தெரியல. தி அல்டிமேட் மெஷின். இதோ 4வது கேள்வி. ஹவாய் தீவை சேர்ந்த இந்த பழத்தின் சாறு தற்போது பல நோய்களுக்கு நிவாரணியாக இந்தியா முழுவதும் விற்கப்படுகிறது. எந்த பழம்?
சரி, எந்த அணியுமே இதை வந்து முயற்சிக்க விரும்பவில்லை. நோனி பழம், நோனி பழம் ஹவாயில் விளைந்தது, அதுலேருந்து இதை எடுத்திருக்கோம் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. நோனி வினாவிடை வேட்டை ஜூனியர் நிகழ்ச்சியின் கடைசி கேள்வி இதுதான். திஸ் இஸ் இட். ஒரு விஷுவல், அந்த விஷுவலை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கேள்வி கேட்பேன். அவசரப்படாமல் கேள்வியை கேளுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு வில்வித்தை போட்டி நடந்திருக்கு. அந்த வில்வித்தை போட்டியில் ஒரு வீரர் எல்லா அம்பியுமே புல்சை அடிச்சிருக்காரு. அத்தனை வாய்ப்புகளையும் புல்சையிலே அடிச்சிருக்காரு. ஒன்று கூட அந்த போர்டில் வேற எங்கேயும் வெளியே இல்லை. எல்லாவற்றையுமே புல்சையில் அடிக்கும் அந்த சாதனைக்கு பெயர் என்ன? குவிஸ் கோஆர்டினேட்டர்ஸ், டீச்சர்ஸ், இதுக்கு என்ன பேர்? சரி, இதுக்கு பேர் சொல்லலைனாலும் இன்னைக்கு இந்த குவிஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஃபிட்டிங் ஃபார் அ ஃபைனல். எக்ஸலண்ட். எப்படி இருந்தது? ஒரு குட், பெட்டர், பெஸ்ட் அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் சொல்லுங்க. It was the best one. Episodes the best episode. Best episode of all the episodes இல்லையா? இல்ல இருங்க. Best episodes. நீங்க என்ன வார்த்தை? Most innovative. இன்னோவேட்டிவ்ங்கிற வார்த்தை. நீங்க என்ன வார்த்தை சொல்லுவீங்க? நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, நான் சொல்லட்டுமா? இந்த கேள்விக்கு பதிலும் அதுதான். ஆல் புல்சை எடுத்தா அதுக்கு பேரு the perfect end. This is the perfect end to this quiz. SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் சென்னை, சக்தி ஸ்ரவன், ரித்விக் மற்றும் செடியன், நீங்கள் வந்து நேயர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நல்ல அறிமுகமான ஒரு அணி ஆயிட்டீங்க. உங்களை எல்லாருக்கும் இப்போ தெரியும். a lot of people were rooting for you. நீங்கள் என்ன ஃபீலிங்கோடு வந்தீங்க? what did you bring to the quiz and what are you taking back from the quiz? நாங்கள் ஃபஸ்ட்டு குவிஸுக்கு வந்தபோது நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னு நாங்கள் கொஷின்ஸ்லாம் எங்கள் மைண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் குவிஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும் போது எங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்தது. அதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. செடியன், நீங்கள் எதுவும் சொல்ல விரும்பலைனாலும் நான் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். எங்களோட டீம் இருக்கு இல்லையா, இந்த வினாவிடை வேட்டை ஜூனியர்ஸுடைய பேக்ரவுண்ட் டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமில் செழியனுக்கு சில பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. பெரிய ஃபேன்ஸ். நீங்கள் உங்கள் சிரிப்பழகுக்குன்னு சில ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களுடைய கன்னத்துக்குன்னு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த நீங்கள் வெக்கப்படுறதுக்குன்னு நானே உங்களை ஃபேன். நீங்கள் இந்த மாதிரி வெக்கப்படும் போதெல்லாம் இன்னும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பெட்டிட் செமினார் அணி புதுச்சேரியிலேருந்து வந்து அவங்கள நான் நிறைய கலாட்டா பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் அவங்க வந்து சளைக்கவே இல்லை. அவினாஷ், குருதர்ஷன் அண்ட் அஜித் பால், how was this quiz for you? இந்த குவிஸ் ஒரு நீண்ட பயணமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு குவிஸ் அட்டன் பண்ண நாங்கள் நிறையா குவிஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இது கொஞ்சம் புதுமையாக இருந்தது. நிறையா கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ. Now it is the time to celebrate the winners of today's quiz. இரண்டாம் நிலையில் runners up அப்படிங்கிற பொசிஷனை பலத்த போட்டிக்கு அப்புறம் வென்றிருக்கிற அணி பிரணவ் காமேஷ் அண்ட் கிருஷ்ணா அடங்கிய மகரிஷி வித்யா மந்திர் சென்னை. இத்தனை வாரங்களாக போராடி இந்த நிலையை அடைஞ்சது வீண் போகல. மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 75,000 மதிப்புள்ள செக், ரொக்க பரிசு, உங்களுக்கான ரொக்க பரிசு. இதுக்கு முன்னாடி நிறைய குவிசஸ் போயிருக்கீங்க நீங்கள். ஸோ இதில் அந்த குவிசஸ்க்கும் இந்த குவிஸுக்கும் உங்களுக்கு என்ன ஒரு கம்பேர் பண்ணும்போது வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? First of all, diverse topics. So you are being tested in all types of topics. ஸோ ஒரு டாபிக் மட்டும் தேர்ந்தெடுத்து நிறையா குவிஸ் நடக்கும். இது வந்து வேரி டாபிக்ஸ். ஸோ யூ வில் பி டெஸ்டட் இன் ஆல் டைப்ஸ் ஆஃப்.
And in most of the rounds, the buzzer round was very competitive. All the teams were quick on the buzzer and it was a very competitive round. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் மெமரி ஆஃப் திஸ் குவிஸ்? இதானா? இதான். ஜஸ்ட் ஒன் மோர் திங். நான் வந்து குவிஸ் மாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பே செக்ஸ் வாங்கியிருக்கேன் வித் அ கார்பரேட். பட் இட் வாஸ் எ ஹியூஜ் டெசிஷன். அதெல்லாம் விட்டுட்டு குவிஸ் மாஸ்டராக ஆறியன்ட்டு நிறைய பேர் என்னை கேலி செஞ்சாங்க. டு ஆல் ஆஃப் தெம் அண்ட் டு ஆல் ஆஃப் அஸ், ஒரு கம்ஃபர்டபுளான வேலையை விட்டுட்டு பேஷனை நோக்கி போகிறவங்க, தயங்குறவங்களுக்கு திஸ் இஸ் an ஆன்சர். இந்த பே செக் எனக்கு கொடுத்த சந்தோஷம், இதுலேருந்து எனக்கு ஒரு பைசா வராது. இந்த பே செக் எனக்கு கொடுத்த சந்தோஷம் 5 வருஷம் நான் வாங்கின பே செக்ஸ் எனக்கு கொடுக்கல. திஸ் இஸ் அ மொமெண்ட் ஈக்குவல் டு என் சன் டெலிவர் ஆன டைமும் இந்த சில்ட்ரன் இந்த செக் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமும் இட் இஸ் synonymous to me. It will remain with me till the end of my life. The winners of this quiz 105 மதிப்பெண்களை பெற்று இந்த சீசனுடைய வினா விடை வேட்டை ஜூனியர்ஸ் அண்ட் சாம்பியன்ஸ் திருநெல்வேலியிலிருந்து Sriram, Srinidhi and Balaji from Sri Jayendra Golden Jubilee Matriculation Higher Secondary School. முதலிடத்தை பெற்ற வினா விடை வேட்டை ஜூனியர் சாம்பியன்ஸ் ஸ்ரீ ஜெயேந்திரா கோல்டன் ஜூபிலி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு 1 லட்சம் மதிப்புள்ள ரொக்க பரிசு. ₹1,00,000 ரொக்க பரிசு மட்டும் இல்லை, அவர்களின் பள்ளிக்கு ஸ்ரீ ஜெயேந்திரா கோல்டன் ஜூபிலி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு புதுயுகம் வழங்கும் வெற்றி கோப்பை. Teachers, what was your favorite moment? கண்டிப்பாக இங்கே சென்னையில் வந்து ஜெயிக்கிறது எங்களுக்கு புது விஷயம் தான். எங்களுக்கு நாங்கள் லோக்கலில் தான் இவ்வளோ நாள் ஜெயிச்சிட்டு இருந்தோம். வரும்போது ஒரு பயத்தோடு தான் வந்தோம் நாங்கள், ஏன்னா இந்தளவு எக்ஸ்போஷர் இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இந்த எபிசோடில் ஆரம்பத்தில் சொன்ன கதை மாதிரி அந்த சாமுராய்க்கும் டீமேனுக்கும் உள்ள மாதிரி குவிசிங் மேலே இவங்களுக்கு உள்ள ஆர்வம், டெடிகேஷன், அதில் வந்து அவங்க பண்ணதுனால ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது, சக்ஸஸும் கிடச்சிது நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, கரும்பலையை மட்டுமே சுற்றிட்டு இருந்த எங்களோட அந்த இது டீச்சர்ஸை வந்து எங்களோட திரைக்கு பின்னால் நடந்த, எப்போவுமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நடந்த எங்களோட அந்த சர்வீஸை வந்து இப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணது எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, டீச்சர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணது அப்படின்னு, பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. ஐ வுட் லைக் டு ஹாவ் மை டீம். வினாவிடை வேட்டை ஜூனியர்ஸுக்கு இந்த அளவுக்கு இத்தனை வாரங்களாக வந்து ஃபீட்பேக்ஸும் பாராட்டுகளும் குவிஞ்சிக்கிட்டே இருந்து, அந்த பாராட்டுக்கள் எல்லாமே போய் சேர வேண்டிய இடம் எனது டெக்னிக்கல் டீம் அண்ட் எங்களுடைய ரிசர்ச் டீம், ப்ரொஃபஸர் ரங்கராஜன், அரவிந்த், Natarajan. All good things have to come to an end. எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு நாள் நிறைவடைய வேண்டும். இன்று இந்த நிமிஷத்தில் வினாவிடை வேட்டை ஜூனியர்ஸ் நிறைவு பெறுகிறது. ஆனால் எங்களுடைய அறிவு பயணம் உங்களுடன் சேர்ந்து கண்டிப்பாக தொடரும். See you soon.